தகப்பனை நீங்க சரியா புரிந்துக்கிட்டீங்கன்னா தகப்பன் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரமாட்டேங்குது? தகப்பனை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி புரிஞ்சுக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சரியாய் புரிந்து கொண்டீங்கன்னா தகப்பன் இடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம்? எதை வேணாலும் சாதிச்சிடலாம். சொல்லுங்க, எதை வேணாலும். சத்தம் வரமாட்டுங்க. ஆமா, தகப்பன் தன் ஸ்தானத்தில் சரியா இருப்பார் அப்படின்னா அவரும் எதை வேணாலும் சாதிக்கலாம். என்ன சத்தம் வரமாட்டுங்க? சொல்லுப்பா. தகப்பனும் தன்னுடைய ஸ்தானத்துல சரியா இருந்துட்டா அவரும் என்ன செய்யலாமா? எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில என்ன செய்திடலாம் பாருங்க, சாதிச்சிடலாம். சாதிச்சிடலாமா? சாதிச்சிடலாமா? நம்ம சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம அப்படிதான் படைத்திருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான் என்னையும் சேர்த்து தான் பேச முடியல. இது வேற, ரைட்டு, சரி போட்டோம். தகப்பன்மார்கள் தங்களை யார் என்று அறிந்து கொள்ளாததுனால சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நாம் என்ன செய்து விடுகிறோம் அப்படின்னா இழந்து விடுகிறோம். நாம் யார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக இந்த மனிதன் உருவாக்கப்பட்ட விதத்தை நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வாசிச்சீங்க அப்படின்னா வாசிங்க சீக்கிரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மனிதனை எப்படி படைக்கிறார் அப்படின்னா அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார்ப்பா? அவருடைய சாயல்ல என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அவன் ஆளக்கூடியவனாய் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து, அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாரா? சொல்லுங்க. தேவனுடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 11வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கலாம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும், புருஷனானவன் யாரா இருக்கிறான்ப்பா? தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால். அப்ப நல்ல கவனிங்க புருஷர்களே, கவனிங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய சாயலா இருக்கிறீங்க. தேவனுடைய மகிமையாய் இருக்கிறீர்கள். இந்த பாக்கியத்தை ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் கொடுக்கல. யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா புருஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். நீங்க யாருடைய சாயல்? சொல்லுங்க. தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமையாய் இருக்கிறீர்கள். ஆனா ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரீயானவள் யாருக்கு மகிமையா இருக்கிறாள் அப்படின்னா தேவனுக்கு அல்ல, புருஷனுக்கு மகிமையா இருக்கிறாள். யாருக்கு மகிமையா இருக்கிறாள்? புருஷனுக்கு மகிமையா இருக்கிறார். இந்த மனுஷனை ஆண்டவர் அவர் படைத்து, சங்கீதம் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து கடகடன் வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை, யாரப்பா? புருஷனை. யார? உங்களை. எப்படி பாருங்க, வாசிங்க. அவனை தேவ தூதரிலும் சற்றும் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்திருக்கிறேன்? சொல்லுங்க. முடி சூட்டி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புருஷர்களாகிய உங்களை வேதம் சொல்லுகிறது மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை முடிசூட்டிருக்கிறார். அதனாலதான் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு உரிய மரியாதையை, உங்களுக்குரிய கனத்தை நீங்க கேட்கல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சில இடத்துல நம்ம போகும்போது நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா மரியாதை எதிர்பார்க்கிறோம், கனத்தை எதிர்பார்க்கிறோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க கனத்திற்குரியவர்கள். தேவன் உங்களை கனத்திற்குரியவர்களாய் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கனம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த கனத்தை நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ நீங்க எதை விரும்புகிறீங்க? எனக்குரிய மரியாதை, எனக்குண்டான அந்த கனத்தை நாம் விரும்புகிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேலும் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினே. யாருடைய பாதத்திற்கு கீழப்பா? உங்களுடைய பாதத்திற்கு கீழே கர்த்தருடைய எல்லா கிரியைகளும் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஆளுகையை தந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா அதை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை, வீட்டில் மட்டும் அதிகாரம் செலுத்துறோம்ல, ஆளுகை செலுத்துறோம். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? யாருப்பா கொடுத்தது? தானா வந்துச்சா? இல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய சாயலில் இருக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். அதனாலதான் நான் ரெண்டு காரியம் சொன்னேன். ஒன்னு கணம், இன்னொன்னு என்னன்னு சொன்னேன்? அதிகாரம். இது ரெண்டுமே நமக்குள்ள இன்பில்ட் ஆயிருக்கு. நீங்க இந்த அதிகாரத்தையும் இந்த கணத்தையும் நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதையோ இழந்து விடுவீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நஷ்டமடைந்து விடுவீர்கள். வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆதாம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாய் இருந்தான், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவனாய் இருந்தான். ஆனா அந்த ஆளுகைய அவன் இழந்த பிற்பாடு அவன் என்ன செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா அவனுக்கு கொடுத்த வேலை ஒண்ணுதான். அவனுக்கு கொடுத்த வேலை ஒண்ணுதான். என்ன வேலை? அந்த தோட்டத்தை பராமரிக்கவும் அதை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைத்தார். அதுதான் அவனுக்கு கொடுத்த வேலை. எப்போ? அதிகாரத்தில் இருக்கும் போதும் ஆளுகையில இருக்கும் போதும் அவனுடைய வேலை அதுதான் பிரதர். வேலை மாறல. ஆனா அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையை அவன் இழந்த பிற்பாடும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் அவனை பூமிக்கு அனுப்பி அதே வேலையை தான் கர்த்தர் கொடுத்தான். என்ன செய்தாரு சொல்லுங்க? வேற வேலையில மாற்றமே கொடுக்கல. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தில் வேர்வையாய் ஆகாரம் புசிப்பாய். பிரைஸ் அல்லாஹ். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேதனை இருக்கும் அப்படின்னு அனுப்பிட்டார். எதை இழந்ததுனால சொல்லுங்க? எதை இழந்ததுனால? ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை அவன் இழந்ததுனால இப்ப தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரை ஓடுறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா என்ன இல்லை அப்படின்னா ஒரு நிலையான சமாதானம் இல்லை, நிலையான ஆசீர்வாதம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆளுகையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது you are in God image and glory. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் சொல்லுங்க? என்னப்பா? நீங்கள் கர்த்தருடைய சாயலாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் அல்லாஹ். அத நம்ம மறந்து போயிடுறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம்
7வது வசனத்தை வாசிக்கலாம். 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த. கர்த்தர் உங்களை எதுக்கு உண்டாக்குனாரு சொல்லுங்க? கர்த்தருடைய மகிமைக்கென்று நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய மகிமைன்னா என்ன பிரதர்? கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பிரதிபலிக்கணும் பாருங்க. பிரைஸ் எல்லாம். நீங்கள் கர்த்தரின் சாயல், கடவுளுடைய சாயல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய அவருடைய கேரக்டரை நீங்க சுமக்குறீங்க. நான் இப்படி சொல்லுவேன், as a man நீங்க ஹியூமனிட்டி மரரா இருக்கிறீங்க. ஒரு கண்ணாடியா நீங்க இருக்கிறீங்க. எப்படி கண்ணாடிக்கு முன்பாக நீங்க நிற்கும் போது உங்களுடைய தோற்றம் உங்களை பிரதிபலிக்கிறதோ, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் நின்னா யார் முகம் பார்த்து தெரியும்? யாரு தெரியுமா? சொல்லுங்கப்பா, உங்களுக்காக தான் பேசுறேன். யாரு முகம் தெரியும்? பக்கத்து வீட்டுக்கார முகம் தெரியுமா? இல்ல, உங்க முகம் தான் என்ன செய்யும்? தெரியும். அது உங்களுடைய சாயல் தான் அதுல என்ன செய்யும் அப்படின்னா பிரதிபலிக்கும். அதே போல நீங்கள் தேவனுடைய, அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது, you are designed for showcase of God greatness. கர்த்தருடைய மகிமைக்கென்று நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். யாரு? யாருப்பா? மனுஷர்கள், புருஷர்கள், கணவன்மார்கள். யாரா இருக்கிறீர்கள் அப்படின்னா தேவனுடைய ரூபமாய், அதாவது தேவனுடைய சாயல, வேற சாயல் இல்ல. யாருடைய சாயல் அப்படின்னா தேவனுடைய சாயல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நான் இப்படி சொல்லட்டுமா? ஆதியாகமம் 5:1 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 5:1. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே எதை உண்டாக்குனாருப்பா சொல்லுங்க? இதுல எந்த டவுட் இல்ல. உங்க அப்பா சாயலும் இல்ல, உங்க அம்மா சாயலும் இல்ல. சில நேரத்தில் சொல்றோம் இல்ல, ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுடைய தகப்பனுடைய சுபாவத்தை என்ன செய்துரும்? வெளிப்படுத்துறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா போலயே பண்றான் பாரு. அப்ப நான் யாருடைய சாயலில் நான் இருக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய சாயலில் இருக்கிறேன். நான் தேவனுடைய சாயல்ல இருந்தா எனக்குள்ள தேவனுடைய அன்பு, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பொறுப்பு, இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடும். எது இருந்தா சொல்லுங்க? தேவ சாயல் இருந்தா. இந்த மனிதர்களுக்கு, இந்த புருஷர்களுக்கு இப்படி வர சில பொறுப்புகளை வேதம் கொடுக்குது. யார் கொடுத்தா அப்படின்னா தேவன் என்ன செய்தாரு? உண்டாக்கும் போதே கொடுத்துட்டார். உங்களை மனுஷனா உருவாக்கும் போதே என்ன செய்துட்டாரு? எப்பா இப்படிதான் நீ இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கிறேன், அதனால ஏன் சாயல்ல இருக்கிற நீ யார போலதான் இருக்கணும்? சொல்லுங்க, யார போலதான் இருக்கணும்? என்ன போலதான் இருக்கணும் அப்படின்ட்டார். நம்பர் 1, முதல்ல ஒரு இன்டர்கிரேட்டியா இருப்பா, நேர்மையா இருந்துரு. எப்படி இரு? சொல்லுங்க, நேர்மையா இரு. இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புள்ளவனாயிரு. தகப்பன்மாருக்கு பேசுறேன். முதல்ல எதுல எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் நீ நேர்மை உள்ளவனா நீ இருந்துட்ட அப்படின்னா அதுல இருக்கு பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குப்பா. அதை வாசிக்கிறோமா? நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு லிசன், நீதிமான் எதுல நடக்கிறானா? உத்தமத்துல நடக்கிறான், நேர்மையாய் நடக்கிறான். அதனால அவன் நடக்கிறதுனால யார் ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னா அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுப்பா.
நீங்க உத்தமமாய் நடக்கிறதுனால தான். இப்போ ஆபிரகாமிட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா? கொடுத்துட்டு இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நீ எப்படி நட அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, எப்படி நடங்கிறாரு? நீ உத்தமனாய் நட. சொன்னாரா இல்லையாப்பா? சொன்னாரா இல்லையா? உத்தமனாய் நீ இரு. ஏன்னா உனக்கு பிற்பாடு உன் சந்ததிய நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை மட்டும் நான் ஆசீர்வதிக்கல, உன் மூலம் யார் ஆசீர்வாதமா இருக்க போகிறா? உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்க போகுது. அதனாலதான் சொன்னாரு, ஆபிரகாமே நீ எப்படி இரு? உத்தமமா இரு. ராமேன் சொல்லுங்களேன். அப்ப நீங்க உத்தமமா இருக்கும்போது யார் ஆசீர்வதிக்கப்படுறா? சொல்லுங்க, நீங்க தான்ப்பா சொல்லணும். யார் ஆசீர்வாதமா இருக்க போறா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நீங்க என்னெல்லாமோ செய்றீங்க, அதெல்லாம் வேணும் தான், அது ரெண்டாவது லிஸ்ட். ஆனா முதல்ல நம்ம யாரா இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, ஒரு உத்தமனாயிரு. ராமேட் சொல்லுங்களேன். மூன்றாவது, தைரியம் உள்ள ஆளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ள ஆளா இருக்கணும். நான்காவது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது ஒரு சுய கட்டுப்பாடு அவசியம். யாருக்கு? புருஷர்களுக்கு. எதுல கட்டுப்பாடு இருக்கணும்? எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க வேண்டும். 5, ஒரு கம்பேஷன் இருக்கணும். ஒரு கருணை உள்ள இருதயம் உங்களுக்குள்ள வேணும்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் வசனம் சொல்லுது, உன்னால எதை செய்ய முடியுமோ அதை நான் மற்றவனுக்கு செய்யணும். என்னால ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியும்னா அதை தாராளமா செய்திரு. வேதம் சொல்லுது. அதனால இதனால என்ன பலன் அப்படின்னா, எனக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். 6வது, புருஷர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். முதல்ல சொன்னேன் நேர்மை, 2வது பொறுப்பு, 3வது தைரியம், 4வது சுய கட்டுப்பாடு, 5வது ஒரு கருணை உள்ள இருதயம் இருக்கணும், 6 விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம குடும்பம்னு வரும்போது இதை விட்டுறோம். ஏன்னா நமக்கு சேலஞ்சஸே எங்க வருது அப்படின்னா, வெளியே இருந்தா அதை எப்படியாவது சமாளிச்சிருந்தோம். ஆனா குடும்பத்திற்குள்ள வரும்போது தோற்று போயிருந்தோம். குடும்பம்னு வரும்போது என்ன செய்கிறோம்? அந்த சேலஞ்சஸ் நம்மளால ஃபீட் பண்ண முடியல. ஏன் பிரதர்? அதிகாரத்தை உங்ககிட்ட தானே கொடுத்திருக்கிறாரு, ஆளுகையை உங்ககிட்ட தானே கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களை தானே ஆசீர்வதித்திருக்கிறாரு. அப்ப என்னன்னா, உங்களுடைய குடும்பத்தை நீங்க நடத்தக்கூடியவர்களா இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் குடும்பத்தை நான் நடத்துகிறது இல்லை. நம்ம கொடுக்கிற பணத்தை மனைவிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்பா, சண்டைக்கு வராதுங்க. என்ன கொடுத்து என்ன செய்யலாம்? குடும்பத்தை நடத்தலாம். ஆனா நல்ல கவனிக்கணும், அந்த குடும்பம் உங்களால லீட் பண்ணப்படணும். அதாவது நான் இப்படி சொல்லுவேன், கல்ச்சர் திங்ஸுக்கு, அதாவது தேவையுள்ள காரியத்திற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா செலவு பண்ணணுமே தவிர, தேவையில்லாதத எக்காரணத்தை கொண்டும் நீ செலவினம் செய்யக்கூடாது. ஏன் இந்த பாயிண்ட் சொல்ற அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், கர்த்தர் நம்ம கையில கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணத்திற்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன்? கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம கையில பணத்தை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் பணம் நம்ம கையில வருகிறதே தவிர, நீங்க தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு எதை கொண்டு வந்துரும் அப்படின்னா, உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். நான் சொல்லுது புரியுதா? அப்போ கல்ச்சருக்கு
ரொம்ப கவனமா இருக்கணும். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நான்காவது, நீங்க பேசுகிற வார்த்தை, உங்க செயல்கள் எல்லாமே, எல்லாவற்றிலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்? நீங்க யாருடைய சாயல்னு சொன்னேன்? சொல்லுங்க, யாருடைய சாயல்னு சொன்னேன்? நீங்க தேவனுடைய சாயல் அப்படிங்கிறது நான் காட்டி கொடுத்தேன். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆனா இன்றைக்கு பிசாசானவன் உங்களுடைய சாயலை மறைக்கிறான். எதை மறைக்கிறான்ப்பா? சொல்லுங்க, உங்க சாயலை என்ன? உங்க சாயலை என்ன செய்யறான்? மறைக்கிறான். பிசாசுடைய வேலையே அதுதான். நீங்க புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு ஆதாமுடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்த அந்த அதிகாரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான் அப்படின்னா எடுத்துக்கொண்டான். ஆனா இன்றைக்கும் உங்க கரங்கள்ல கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை ஏன் உங்களால சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, இந்த உலகம் தகப்பன்மார்களை என்ன செய்ய அப்படின்னா உடைக்க செயல்படுகிறது. அதாவது இந்த உலகத்தின் அதிபதியானவர் உங்க மேல வைத்த தேவ திட்டத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அவன் என்ன செய்யறான்? நிறைவேற்ற விடாம அவன் தடை பண்ணுகிறான். எப்படியா தடை பண்றான் அப்படின்னா, மன அழுத்தம், பொருளாதார தேவைகள், குடும்பத்தை நடத்துவதே ஒரு பெரிய சிரமமா இருக்கும் பாருங்க. ஒரு சுமைகள், குடும்பத்துல பிரச்சனை, 12 மணி நேரம் வேலை செய்துட்டு வீட்டில் வந்தா அப்பதான் காத்திருக்கும். இது எதனால அப்படின்னா, நீங்க எதையோ மறந்துட்டீங்க. நீங்க யார் என்பதை மறந்துட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய சாயலும் என் மகிமையுமா இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நான் இப்படி சொல்லுவேன், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். நீங்க எங்க இருந்தாலும் பிரதர், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்துல என்ன செய்யணும் தெரியுமா? தேவ மகிமை உங்கள் நிமித்தம் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். காரணம், நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப வெளிப்படும்னா, நம்ம உண்மையா இருக்கும் பொழுது. இதெல்லாம் எப்ப வெளிப்படும்னா, நம்ம ஜெபிக்கும் போது. இதெல்லாம் எப்ப வெளிப்படும்னா, நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான வழியில நாம் நடத்தும் பொழுது இதெல்லாம் சரியாயிரும் பாருங்க. பிரைஸ் அல்லாஹ். இதெல்லாம் என்ன செய்யறோம்? தானாவே சரியாயிரும். உங்களுடைய சொந்த முயற்சியில, சொந்த ஞானத்துல எதையும் சரி பண்ணணும்னு நினைக்காதங்க. நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுது, உனக்குள் இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்து. இன்னைக்கு தகப்பன்மார்கள் அதிகாரத்தை தவறா பயன்படுத்துகிறான். அவளுக்கெல்லாம் 4 போட்டாதான் பாஸ்டர் புத்தி வருங்கிறான். புரியுதா? அதுதான் அதிகாரமா? சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பத்திற்கு தலைவர் யார் அப்படின்னா யாருப்பா? இயேசு கிறிஸ்துவா? புருஷர்கள். அதையும் கவர்மெண்ட் என்ன செய்திருச்சு? பறிச்சிருச்சு. ரொம்ப கவனமா இருக்கு. இப்ப குடும்ப தலைவர் யாரா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடுத்தர நிக்காத. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாருப்பா? நீதான் யாரு? குடும்பத்திற்கு தலைவர். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அது என்ன செய்கிறது அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் அது அப்படி என்ன செய்யுது? உங்கள் நிமித்தம் அது கடந்து போகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, தன் குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களா இருங்க. குடும்பத்தை நடத்துங்க. தன் குடும்பத்தை தேவனிடத்துல, தேவ திட்டத்துல உங்க குடும்பத்தை நடத்துங்க பிரதர். பிரைஸ் அல்லாஹ். ஜெபிக்கிறது முக்கியம்தான், வேத வாசிக்கிறது முக்கியம்தான், சபைக்கு வருகிறது முக்கியம்தான். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, உன் குடும்பத்தை நடத்த நீ கற்றிருக்கணும். ரொம்ப முக்கியம். குடும்பம் யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா, மனுஷன் கண்டுபிடிச்சது இல்லை, கடவுள் உருவாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப இந்த குடும்பத்தை, அதனால தான் யோசுவா சொல்றான் 24:15, நானும் என் குடும்பமும் யாரை ஆராதிப்போம் அப்படின்னா தேவனை சேவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பம் தேவனை சேவிக்கிற குடும்பமாய் மாறிற்று அப்படின்னா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க குடும்பத்தில் இருக்கும், கர்த்தருடைய பராமரிப்பு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும், கர்த்தருடைய போஷிப்பு உங்க குடும்பத்தில் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆதாம ஏவாளை யாருப்பா அந்த காட்டுல போஷிச்சது? தேவன் போஷித்தார். பாதுகாப்பு இருந்தது, பராமரிப்பு இருந்தது, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என் தேவன் கொடுத்தார். நான் இப்படி சொல்லுவேன், உங்க குடும்பம் தேவனிடத்தில் தேவனுடைய குடும்பமா இருக்கும் அப்படின்னா, இது இந்த வேலையெல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இனி ரெஸ்ட். எல்லாத்தையும் நீங்களே கையில எடுத்துக்கொள்ளுகிறதுனால தான் உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. தேவையில்லாத காரியத்துல மூக்க நுழைக்காதீர்கள். புருஷருக்குரிய வேலையை என்ன செய்யுங்க, ஆமா கொடுத்து பாருங்க. திட்டிட்டு நீங்களே செய்யாதீங்க. அவருடைய ஆளுகையை நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க நோக்கம் அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி, புருஷர்களுக்கு மகிமையா இருக்கும்படிதான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்போ என் குடும்பம் தேவனுடைய குடும்பமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது பரலோக தகப்பனின் பிரதிபலிப்பாய் நம்ம இருக்கிறோம். யாருப்பா? புருஷர்கள் பரலோக தகப்பனின் பிரதிபலிப்பாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுது சங்கீதம் 103:13, தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பரலோக தகப்பனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னா என்ன? பிதாவினுடைய சுபாவங்கள், பிதாவினுடைய அன்பு, பிதாவினிடத்தில் இருக்கிற இரக்கம் நமக்கு என்ன செய்தரணும் அப்படின்னா உண்டாயிரணும். என்ன செய்தரணும்? உண்டாயிரணும். ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன், ஏன்னா உட்கார முடியாததுனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 5, புருஷர்கள் தன் குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்களாயிருக்கணும். யாருப்பா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்களாக. இதை வேதம் ரொம்ப என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய இடத்துல பேசுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வேலை என்ன, சம்பாதிக்கணும், பணத்தை கொண்டு கொடுக்கணும், இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இன்னும் சிலர்லாம் இருக்கிறான், நான் சம்பாதிக்கிறது யாருக்காக பாஸ்டர்? என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். நல்லது, அதுக்காக தான் சம்பாதிக்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க எதை விட்டுட்டீங்க? மனைவி எப்பொழுதுமே உங்க சம்பளத்தை எதிர்பார்க்கிறது இல்ல. இதை புரிந்து கொள்ளணும். உங்களுடைய சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கிறாங்களா? சொல்லுங்க. பிள்ளைகள் உங்க சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கிறாங்களா? ஆனா நம்ம தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் குடும்பத்திற்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக யார தன் வீட்டாரை விசாரியாமல் போனான். நல்ல கவனிங்க, என்ன சொல்றது வேதம்? குடும்பத்தை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். மனைவி என்ன செய்யணும்? விசாரிக்கணும். பிள்ளைகளை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இது யாருடைய வேலை அப்படின்னா தகப்பனுடைய வேலை. விசாரிக்கலன்னா அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் விசுவாசியாமலும் எப்படி இருப்பானா? கெட்டவனா இருப்பான்னு வசனம் சொல்லு. உன்னை போல கெட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. மனைவியை விசாரிக்கலன்னா, பிள்ளைகளை விசாரிக்கலன்னா, சொந்த குடும்பத்தை நீ விசாரிக்கலன்னா நீ யாருன்னு சொல்லுதுப்பா? யார சொன்னாங்களே? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீங்க நல்லவன் வெளியே சொல்றீங்க, ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன்னை கெட்டவனா பாக்குது. நீ நல்லவனா கெட்டவனா? புருஷர்கள் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? தன் குடும்பத்தை விசாரிக்கக்கூடியவனா இருக்கணும்பா. இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வரேன். எபேசியர் 5:25 வாசிங்க.
5:25. புருஷர்களே என்ன செய்யுங்க? உங்க சம்பளத்தையா கேட்டாங்க? எதை கேட்கறாங்கப்பா? சத்தமா சொல்லப்பா. எதை கேட்கறாங்க? அதை கொடுத்தாதான் என்ன? யார் சொல்றது? வசனம் சொல்லுதுப்பா. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள்னு சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோமா? இது அப்படி இருக்கட்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். புருஷர்களே எங்க செய்யுங்க? உங்க மனைவி இடத்துல அன்பு கூறுங்கள். ஆமா, இன்னொரு வசனம் வார்த்தை மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா சொல்லுது. உங்க மனைவி மேல கடுகடுன்னு இருக்காதங்கன்னு சொல்லுது. புரியுதா? என்ன செய்யாதங்க? இது ரொம்ப டீசெண்டா இருக்கு. கசந்து கொள்ளாதீங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது இப்படி. அதை எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. வாசிமா. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கடுகடுன்னு இருக்காதீங்க. அப்படின்னா என்ன? புரியல. கொஞ்சம் எடுத்து விடுங்க பாப்பா பாயிண்ட. கோபப்படாத. கடுகடுன்னு இருக்காதம்மா. எப்பவுமே என்ன செய்யறது? கோபத்துல பேசிட்டே இருக்கிறது. எதை செய்தாலும் கோபம், எதை பேசினாலும் கோபம். என்ன சொல்லுதுப்பா? அது என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு ஒரு கசப்பு கொடுத்துரும். கசப்பு கொடுத்துரும். எதை கசப்பு கொடுத்துரும்? இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் இப்படித்தானே இருக்காரு, இந்த ஜென்மம் என்னைக்கு திருந்துமோ, இது திருந்தவே திருந்தாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டா அப்படியே ஆயிரும். ஏன்னா அந்த அதிகாரத்தை அவங்ககிட்ட தான் வச்சிருக்கிறார். நிறைய காரியத்தில் என்ன செய்யறாங்க பாருங்க, அவங்க எடுக்கிற முடிவு தான் குடும்பத்தில் நடக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது உடனே அதையும் சொல்றாங்க பெருமையா. அன்னைக்கே நான் சொன்னல, அப்படியே தானே நடந்துச்சு, நீ கேட்டையா? நிறைய முடிவு நீங்க எடுக்கிறதா குடும்பத்தில் என்ன செய்துங்கிற நடக்குது. அப்படிப்பட்ட வரத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க. உங்க ஆளுகைய அங்க கொடுத்ததுனால இப்ப என்ன நடக்குது? அவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதனால புருஷர்களே அவங்க கேட்கறத மட்டும் கொடுங்க. அவங்க எதை கேட்கிறாங்க? அன்பை கேட்கிறாங்க. அந்த அன்பை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 100 கிராம் அல்வாயில மேட்டர் முடிச்சிடும். இது உங்களுக்கு தெரியல. பிரைஸ். ஒரு பிரியாணியை வாங்கி கொடுத்தா சில வீட்டில் இது நடக்குது. 2 ஆம்லேட்டை போட்டு கொடுத்தா சைலண்ட் ஆயிடுறாரு. இதெல்லாம் ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. புரியுதா? அதிகாரத்தை என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, கொடுத்துட்டா போச்சு, சோலியே முடிஞ்சிருச்சு. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. புருஷர்களே நீங்க யாரா இருங்கப்பா? புருஷர்களாயிருங்கள். ராமேன் சொல்லுவோமா? இன்னொரு வசனம் சொல்லுது. தீத்து 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளையிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருக்கணும். மனைவி அன்பை மட்டும் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? பிள்ளையிடத்திலையும் புருஷர்களிடத்திலையும் என்ன செய்யணுமா சொல்லுங்க? அன்புள்ளவர்களாக இருக்கணும். யாரா இருக்கணும்பா? ஸ்திரீகள் யாரா இருக்கணும்? அன்புள்ளவர்களாக இருக்கணும். நான் இப்படி சொல்லுவேன், நீங்க அன்புள்ளவர்களா இருந்துட்டீங்க அப்படின்னா அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியது, சகலத்தையும் செய்ய அந்த அன்பிற்கு என்ன இருக்கு அப்படின்னா அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. இதை நீங்க இழந்துடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் இன்னும் அந்த அதிகாரத்தில் இப்போ வாசிங்களா? எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 28வது வசனம். 5:28. 28 சிஸ்டர். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து. எப்படி பாவிக்கணுமா சொல்லுங்க? ஆமா, உங்க சொந்த சரீரமா பாருங்க. ஏன்னா உங்களுடைய சரீரத்திலிருந்து தான் போன எலும்பு இல்ல, உங்க சரீரத்திலிருந்து தான் ஒரு எலும்பு எடுத்தார். அப்போ அதை யாரா பார்க்கணும் அப்படின்னா சொந்த சரீரமா பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுங்க. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னில் தான் அன்பு கூறுகிறான்னு வசனம் சொல்லுது. இப்ப உங்களுக்குள்ள அன்பு இல்லாததுனால தான்
உங்களால் என்ன செய்ய முடியல? மனைவிடத்தில் அன்பு கூற முடியல. அப்போ இந்த அன்புங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. இந்த அன்பு எங்கே உள்ளது அப்படின்னா தேவனிடத்தில் உள்ளது. தேவன் அன்பா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது இல்லை? தேவன் யாரா இருக்கிறாரு? அன்பா. இப்போ அவருடைய சாயல்ல நான் இருக்கிறதுனால அந்த கேரக்டர், அந்த அன்பு இப்போ எனக்குள்ள வந்துடணும். சொல்லுங்க அல்லேலூயா. இது வாங்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை, இது உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. அன்பை என்ன செய்யணும் பிரதர்? உருவாக்கணும். உருவாக்கி கொடுங்க. இதை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. அடுத்த வசனம், தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சபையை காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை காப்பாற்றுகிறது போல வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து சபைக்கு யாரா இருக்கிறார் அப்படின்னா அவர் தாங்க தலைவரா இருக்கிறார், அவர் தாங்க தகப்பனா இருக்கிறார். அவர் நல்ல தகப்பனா இருக்கிறதுனால தான் நான் பாதுகாப்பா இருக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுது, என் குடும்பம் காப்பாற்றப்பட, என் குடும்பம் பராமரிக்கப்பட, என் குடும்பம் கர்த்தரால் நடத்தப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியவனாக, என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவனாக, என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவனாக, என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் காட்டுகிற தேவ திட்டத்தில் நான் நடத்துகிறவனாய் நான் இருக்கணும். இதுல நம்ம தவறி விடுகிறோம். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றதுக்கு காரணமே இதுதான். குடும்பத்தை நடத்த நாம என்ன செய்யறோம் தெரியுமா? தவறி விடுகிறோம், தவறி விடுகிறோம். வேதம் சொல்லுது, பிள்ளையானவன் அவனை டீச் பண்ணி நடத்துன்னு சொல்லுது. என்ன பண்ணி நடத்து? அவனுக்கு போதித்து அவனை நடத்து. இதை செய்யாத, இதை செய்யன்னு நடத்து. அதை மீறி செய்த 4 போடுன்னு சொல்லுது. புரியுதா? பிள்ளையானவனை என்ன செய்ய? நடத்த வேண்டிய விதத்துல நீ என்ன செய்ய அப்படின்னா, நீ நடத்தினா அவன் என்ன செய்ய மாட்டான், அதை விட்டு விட மாட்டான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சரியான பாதையில் நல்ல எஜுகேஷனை கொடுங்க, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்க. அதற்கு மேலாக கர்த்தருடைய பயத்தை, சபை கூடி வருகிறதுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்க கற்றுக் கொடுங்க பிரதர். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அதை கற்றுக் கொடுக்கலன்னா இன்றைக்குள்ள தலைமுறை எதை மறக்கிறது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையை மறக்கிறது, சபையை மறக்கிறது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கேள்வியாய் மாறிடும். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஆதி காலத்துல நடந்தது. தேவன் மறந்து விடுவாராம், தேவன் மறந்து விடுவான். நீ பிள்ளைக்கு அதை டீச் பண்ணு, சபை கூடி வருகிறத டீச் பண்ணு. நான் இப்படி சொல்லுவேன், இதுதான் உண்மை. பிள்ளைங்க எப்போதுமே தன்னுடைய தகப்பன் இடத்துல தான் கற்றுக்கொள்ளுகிறாங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. தகப்பன் இடத்துல தான் என்ன செய்து அதிகமா கற்றுக்கொள்ளுகிறாங்க. ஒரு தகப்பன் ஜெபிக்கிற ஆளா இருப்பாங்க அப்படின்னா பிள்ளைங்க கட்டாயம் ஜெபிக்கும். ஆனா தகப்பன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் ஜெபிக்க மாட்டார், பிள்ளைய நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அவர் வேதத்தை வாசிக்க மாட்டார், நீ வேதத்தை வாசின்னு சொல்லுவார். நியாயமா இது? பிள்ளை வாசிக்குமா? வாசிக்காதுப்பா. அப்ப நான் என்ன செய்யணும்? பிள்ளை யார்கிட்ட இருந்து கற்றுக் கொடுக்கிறது? தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. நீங்க பிள்ளைய சரியா நீங்க நடத்திட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிள்ளைய நீங்க கண்டிக்க முடியாது. பிள்ளைய நீங்க என்ன செய்ய முடியாது? கண்டிக்க முடியாது. அவன் எதிர்த்து நிற்பான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நான் பிள்ளைய சரியா வளர்க்கல. உங்க பிள்ளைகளை நீங்க சரியாய் நடத்தலன்னா ஒரு நாள் இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் தலையாட்டுவான். காரணம் இன்னைக்கு தகப்பன் வேணும் உங்க இடத்துல, அவன் எதை எதிர்பார்க்கிறான். ஆனா நாளைக்கு அவன் உங்களை எதிர்பார்க்காத நேரம் வரும்போது கட்டாயம் எதிர்த்து நிற்பான். அன்னைக்கு உங்களுக்கு வேதனை உண்டாகும், அன்னைக்கு உங்களுக்கு கவலை உண்டாகும், அன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் உண்டாகும். காரணம் என்ன? பிள்ளைய நீங்க நடத்த தவறிட்டீங்க.
தாழ்மையாக கொடுக்கிறேன். உங்க பிள்ளைக்காக, உங்க குடும்பத்திற்காக, தேவன் கொடுத்திருக்கிற வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் எனக்காக ஜெபம் பண்ண சொல்லலை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன், உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண சொன்னேன். அதே போல உங்க குடும்பத்தாரோடு கூட நேரத்தை செலவிடுங்கள். பிள்ளைகளோடு கூட, நீ எவ்வளவு பிஸியான ஆளா இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவிடு. 1 மணி நேரமாவது நேரத்தை செலவிடு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது பிள்ளைங்க தகப்பனிடத்துல நேரத்தை செலவிட, தகப்பனிடத்துல பேச அது விரும்பும். நீ இடம் கொடுக்கல அப்படின்னா பிள்ளைகளை மிஸ்கைட் பண்றன்னு அர்த்தம். அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை பிள்ளைகள் தவறாய் பயன்படுத்தி விடுவார்கள், தவறாய் பயன்படுத்தி விடுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிற்பாடு உங்க காலம் முடிஞ்சிடும். இன்னைக்கு தான் சங்கீதத்தில் வாசித்தோம், 70ன்னு சொல்லுது இல்லை, இன்னைக்கு 40, 50, 60 தாண்டதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் வாழ போகிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் போக வேண்டியதுதான். உங்களுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ உண்மையா இருந்திருப்பா. கடவுளுக்கு உண்மையா இருந்துரு. உண்மை உள்ள மனுஷன் எதை பெறுவானா? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுக்கு பிற்பாடு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட கஷ்டத்தை உங்க பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைச்சா தயவு செய்து தேவ பக்தி உள்ள புருஷனாயிருந்தரு. ஆண்டவர் உங்ககிட்ட வேற எதையுமே கேட்கல. தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பமாய் நீ வாழ்ந்துட்டனா, நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல இருந்து செயல்படுகிற எந்த அதிகாரங்களோ எந்த ஆளுகைகளோ உன் பிள்ளைகளை தொடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை டச் பண்ணவே முடியாது. அப்படியே டச் பண்ணினாலும் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்திடுவார். உன் பிள்ளை தவறான பாதையில போது பிடி, அன்னைக்கு பிடிச்சிரு. இந்த நல்ல நாளில் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. எல்லா விதத்திலும் நம்ம நேசிக்க, நம்மை பராமரிக்க, நம்மை போஷிக்க நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர்தான் இயேசு. அவர் ஒரு நல்ல தகப்பன். பிரதர், இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன்னு, நீங்கள் கர்த்தரை, தெய்வத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆள். இங்கே இருக்கிற அநேக தகப்பன்மார், உங்களுக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார்ல, அந்த தகப்பன்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சுப்பா? பேசி எத்தனை நாள் ஆச்சுப்பா? ஒரு பிள்ளை தகப்பன்கிட்ட பேசலன்னா அந்த தகப்பனுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு வேதனை, ஒரு வலி உண்டாகும். அது வெளியே சொல்ல மாட்டாரு, அது வெளியே சொல்ல மாட்டாரு. அதை சுமந்து கொண்டே இருப்பாரு. பாருங்க, நேரம் வரும்போது அதை தாங்க முடியலன்னா வெளியே சொல்லுவார், என் பிள்ளை என்கிட்ட பேசுறதே இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதே போலதான் பரம தகப்ப இன்னைக்கு மிகுந்த வேதனையோடு உனக்கு முன்னாடி நிற்கிறாரு. என்கிட்ட நீ பேசி எவ்வளவு நாள் ஆச்சுப்பா? ஏன்பா என்கிட்ட பேசல? ஏன் என்கிட்ட பேசல? ஏன்பா என்கிட்ட பேசல? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் உனக்கு எதில் குறை வச்சேன்? ஏன்பா என்கிட்ட பேசல? சகோதரா, சகோதரி, உனக்காக இருக்கிற ஒரு தகப்பனை நான் காட்டியிருக்கிறேன். அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், நீ ஏன் என்கிட்ட பேசல? ஏன் என்கிட்ட பேசல? நீ எதை கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட பேசாம இருந்ததை மன்னிச்சிருங்கப்பா, பேசாம இருந்ததை மன்னிச்சிருங்கப்பா. கேளுங்க, ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்து, அப்பா நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, உம்மை விட்டு நான் தூரம் போனது தப்புதப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல, அவன் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்டார். நான் இப்படி சொல்லுவேன், அவருடைய பிள்ளை
என்றைக்குமே நீ அவருடைய பிள்ளை தான். ஒரு நாளும் அவர் உன்னை மறுதலிக்கவே மாட்டார். மறுதலிக்கு நீ வேணா அப்பா இல்லைன்னு சொல்லிடலாம்ப்பா, ஆனா எந்த தகப்பனும் தன் பிள்ளைய நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லவே மாட்டான். எஸ் சொல்றாரு, நீ தூரமா இருக்கிற, நீ தூரமா இருக்கிற, என்கிட்ட வந்துருங்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாப்பா, ஆண்டவர்கிட்ட வாப்பா. தகப்பன்கிட்ட பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுப்பா. நீ தகப்பன்கிட்ட பேசுகிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்குன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை நடத்துவா. கர்த்தர் பிதாவை இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவரை ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அவருடைய தலை ஆண்டவரை உயரட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்துல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, பிசினஸ்ல அவருடைய கரங்களை, அவருடைய தலைகளை உயர்த்துவீராகப்பா. இவங்க எங்க போய் நின்னாலும் கனத்திற்குரியவர்களா நிக்கணும். இனி கனவீனமாய் நிற்க கூடாது. கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் இவர்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரை நீர் பார்க்கிற வண்ணமாகவே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறப்பா. இவர்கள் கனத்திற்குரியவர்கள், இவர்கள் கனத்திற்குரியவர்கள். கனத்தினாலும் மகிமையினாலும் இவர்களை நீர் முடிசூட்டிருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை இவங்க தலைமையில நான் வச்சு அனுப்புறேன்ப்பா. அவங்க குடும்பத்திற்கு ஒரு கிரீடமா இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிரீடமா இருக்கட்டும், அவங்க வேலை செய்கிற கம்பெனில ஒரு கிரீடமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.